நாகர்கோவிலில் குடிநீர் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து வாலிபர் படுகாயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரமாக குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருந்தது. இதையடுத்து அங்கு பள்ளம் தோண்டப்பட்டு உடைப்பை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த சாலையின் வழியாக வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வாலிபர் எதிர்பாராவிதமாக அந்த பள்ளத்திற்குள் விழுந்து படுகாயமடைந்தார். இதை பார்த்து பிற வாகனத்தில் வந்தவர்கள் உடனடியாக சென்று அந்த வாலிபரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது இந்த விபத்து குறித்ததான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.